கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இதற்கு முந்தைய செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுவரை அச்செய்திகளை கேட்காதவர்கள் கேட்டு பயன்பெற தேவ ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தேவ செய்தியையும் பதிவு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு வகையில் இடைப்பட்டு தேவனுடைய ரேமா வார்த்தையை உறுதிப்படுத்துவார். இன்றைய செய்தியை பதிவு செய்ய ஆயத்தப்படும் பொழுது ஒரு போதகர் அழைத்து பேசினார். அவரிடம் இப்போது ஒரு புதிய செய்தியை பதிவு செய்ய இருக்கிறேன் ஐயா என்று கூறினேன். இதை இவ்வளவு விளக்கமாக கூறுவதன் நோக்கம், ஒரு தேவ செய்தி கர்த்தர் வெளிப்படுத்தினதுதானா என உறுதி செய்து கொள்வது அவசியம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எலியாவின் ஊழியக்காரன் 7வது முறையாய் பார்த்துவிட்டு, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி இருக்கிறது என சொன்னவுடன் ஒரு பெருமழை பெய்ய போகிறது என தேவ மனிதன் எலியா அரைகூவலாய் அறிவித்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என துணிகரமாக தீர்க்க தரிசனம் உரைத்து மக்கள் ரசிக்கும்படியாக நகைச்சுவையாக பிரசங்கிப்பவர்கள் மத்தியில் தேவ பிள்ளைகள் சரியான தேவ வார்த்தைகளை கேட்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மிகுந்த அவசியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய ரேமா வார்த்தை யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இதற்கு முந்தைய வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த மனிதனுடைய உதவியற்ற சூழ்நிலையையும், நான் இறங்குவதற்கு முன் வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான், இப்படியே 38 வருடமாய் வாழ்வின் பெரும்பகுதியை இழந்த ஒரு மனிதனின் பரிதாபமான பதிலாக இங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல பல வழிகளிலும் முயல்வதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன் மருத்துவமனை ஒன்றுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்று காத்திருந்தேன். கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அப்போது 2 பேர் வந்து அமர்ந்தார்கள். ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தான் ஆகியிருக்கும். என் பெயர் வந்து விட்டதா என போய் அவர்கள் கேட்டார்கள். எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்களிடம் பொறுமையாக நான் சொன்னேன், நான் வந்து 2 மணி நேரமாகிறது என்று. யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் வாசித்து பாருங்கள். தண்ணீர் கலக்கப்படும் போது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் குணமடைவார்கள். அங்கே 38 வருடம் படுத்து கிடந்த மனிதனை கடந்து சென்று முந்தி சென்று குணமடைந்து சென்று கொண்டே இருந்தார்கள். சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, நமக்கு முன் இந்த மனிதன் காத்திருக்கிறானே என யாராவது ஒருவர் இறக்கிவிட்டு உதவி செய்திருக்கலாம். அப்படி உதவி செய்திருந்தால் அந்த மனிதன் குணமடைந்து சென்றிருக்க ஒரு வாய்ப்பு அந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கும். அப்படி ஒருவரும் செய்யவில்லை என்பதைத்தான் இயேசுவிடம் அங்கலாப்பார் கூறுகிறான். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு கியூவில் நமக்கு முன்பாக 10 பேர் நிற்கும் பொழுது பொறுமையாய் நிற்போம் என்ற பொறுமை இருக்கிறதா? நேர்மையற்ற முறையில் அநேகரை முந்திக் கொண்டு நாம் சென்று இருக்கிறோமே என எண்ணியது உண்டா? அப்படி முந்தி சென்றவர்களை குறித்து யாராவது தேவனிடத்தில் முறையிட்டால் அதன் விளைவு என்ன என எண்ணியது உண்டா? அநேகர் இதை முயற்சி, சாமர்த்தியம், திறமை என தவறாக பொருள் கொள்கிறார்கள்.
பிந்தி இருப்பவர்களுக்கான நம்பிக்கையின் செய்தி. இயேசு நேரடியாய் வருகிறார். குளம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இறக்கிவிட ஒருவரும் தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அங்கே உடனே அற்புதம். அந்த மனிதன் அற்புத சுகம் பெறுகிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கும் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்து கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். உங்களை சாட்சிகளாக நிலைநிறுத்துவார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். தேவன் தாமே இச்செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.